என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு ஒவ்வொரு நாளும் பின்மாற்றத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை நாம் கவனமாக வாழ, அவருக்குள் வாழ ஆண்டு நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 14:3, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். எகிப்துக்கு திரும்ப போகிற அனுபவம், இது ஒரு பின்மாற்றத்தினுடைய அடையாளம். எகிப்திற்கு திரும்பி போகிற அனுபவம். இந்த பின்மாற்றத்தினுடைய ஒரு சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். எகிப்திற்கு திரும்பி போக இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். ஒரே இரவிலே அங்கே 6 லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஏறக்குறைய 20 லட்சம் பேருக்கு மேல் அன்றைக்கு எகிப்தை விட்டு கானானுக்கு இவர்கள் பயணத்தை துவங்கினார்கள். ஆனால் பயணத்தை துவங்கினதிலே 2 பேர் மாத்திரம்தான் கானானை வந்து அடைந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் எகிப்தை மனதிலே வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு சரீர பிரகாரமாக வெளியே வந்திருந்தாலும் மனதிலே எகிப்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்குள் அந்த பின்மாற்றத்தோடு கடைசி வரைக்கும் போராடினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமான விடுதலை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் விடுதலையோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலே விடுதலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தைகளிலே அந்த விடுதலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். எத்தனை நேரங்களில் நம்ம விடுதலையை இழக்கிறோம். நம்மளால் விடுதலையோடு கூட ஆண்டவருக்காக வாழ முடியலை. ஏன்னா விட்டுட்டு வந்ததை என்னைக்கு நினைக்கிறோமோ அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்மாற்றத்துக்கு நேராக நம்ம கொண்டு சென்றுவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராக போனாங்க. வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 26:2, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நீ எகிப்துக்கு போகாமல், ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீ எகிப்துக்கு போயிடாத என்று நம்மை எச்சரிக்கிறார். அது ஒரு பின்மாற்றத்தை குறிக்கிறது. அது பின்மாற்றத்தின் ஆவியை நம்முடைய வாழ்க்கையில நாமே வருவித்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விட்டுட்டு வந்த பாவம் மறுபடியும் உங்களை இழுக்குதா? விட்டுட்டு அந்த பாவத்தோட நீங்கள் இன்னும் போராடிட்டு இருக்கீங்களா? பாவ போராட்டங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் தோற்று போகக்கூடாது. அதை மேற்கொள்ளவும், அதை ஜெயித்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லவும் ஆண்டவர் எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகணும்னு அவங்க நினைச்ச காரியத்தில் முதலாவது எதை குறிக்கிறது? எகிப்தை அவர்கள் நினைத்தார்களே. எகிப்தை நினைத்தார்கள் என்றால் எகிப்துக்கு போகணும் அப்படின்னாங்கன்னா அது எதை குறிக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். ஒரு வேதனையான ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் அப்பத்தை இறைச்சி பாத்திரத்து பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள். கானானுக்கு வழிநடத்தி கொண்டு வந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நினைத்தார்கள் என்றால் முதலாவது எகிப்தின் உணவை நினைத்தார்கள். பின்மாற்றம் எகிப்தின் உணவை நினைக்க வைக்கும். பின்மாற்றத்தின் அடையாளங்களிலே ஒன்று பழைய அந்த நாட்களில் இருந்த அந்த உணவை நினைக்க வைக்கும். எப்போதும் உணவு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தவும் செய்யும். உணவு ஒரு மனிதனை
அங்கே தேவனை விட்டு பிரிக்கவும் செய்யும். உணவை ஒரு மனிதன் சரியாக கையாளும் பொழுது அந்த உணவு விஷயத்திலும் கூட அந்த மனிதன் கவனமாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம். எதை வேணாலும் சாப்பிடுவேன், எப்படி வேணாலும் சாப்பிடுவேன்னு தன்னுடைய சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை நினைவில் கொள்ளணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாட்டில் போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொல்லிருக்கார் இல்லையா, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வைன்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் தொண்டையில் கத்தி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிடைச்ச கோழி தொண்டையிலையும் ஆடு தொண்டையிலையும் கத்தி வைக்கிறோம். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் அந்த கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கூட நம்முடைய பின்மாற்றத்திற்கு நம்மை கொண்டு சென்று விடும். இந்த இடத்துல தன்னுடைய வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு வேற, ஆனால் பாபிலோனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், எதை சாப்பிடுவேன், எதை சாப்பிடக்கூடாது என்ற தெளிவை தானியேல் என்ற தேவ மனிதன் வைத்திருந்தார். அதனால தான் ராஜா வீட்டிலிருந்து வருகிற அந்த ராஜ உணவை தானியேல் வேண்டாம் என்று சொல்லுகிறார். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம், ராஜ போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், எனக்கு அந்த ராஜ போஜனம் வேண்டாம். ஒருவேளை அவன் அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்திருக்கலாம். நான் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழுகிறவன் கிடைச்சதெல்லாம் தோத்திரம் பண்ணி சாப்பிடுன்னு சில நேரம் சிலவங்க சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அவன் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறான். நான் சாப்பிடுவதற்காக இந்த உலகத்தில் வாழலை. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் ஆண்டவருக்காக. பின்மாற்றத்துக்குள்ளே போகிற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உணவிலே கட்டுப்பாடு இருக்காது. பழைய உணவை நினைத்து கொண்டு இவர்கள் கானானை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் இந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். தேவதூதர்கள் உண்ணுகிற அந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்த போது இந்த உணவு என்னத்திற்கு, எங்களுக்கு இது சலிப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, இந்த கர்த்தர் கொடுத்த உணவை சலிப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். சிலருக்கு தாங்க முன்னால் இருக்கிற ஆகாரத்தில் திருப்தி பட மாட்டாங்க. அந்த உணவுக்காக ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. அந்த உணவு கிடைக்காமல் எத்தனை பேர் வாழ்கிறார்கள். எகிப்தின் உணவை நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டோம், எங்கள் அம்மா வீட்டில் எப்படி சாப்பிட்டோம், அந்த காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டோம் தெரியுமான்னு சொல்லி பழையதை நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னைக்கு உங்களுடைய உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் பழைய உணவை நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள பின்மாற்றம் வந்து விடுகிறது. ஒருவேளை ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கெல்லாம் போகலாம், பைபிள் கூட படிக்கலாம். உங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இல்லையா, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அதனால தான் லூக்கா 12 19 20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை அவன் புசித்து குடித்து பூரித்திரு, உனக்காக அநேக நாட்களுக்கு எல்லாம் சேகரித்து வைத்தேன்னு சொன்னான் இல்லையா, அவனை பார்த்து மதிக்கேடனே என்று ஆண்டவர் அவனை எச்சரித்தார். காரணம், அவன் தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்த காரியம் என்ன தெரியுமா, வாழ்வது சாப்பாட்டுக்கு தானே, நல்லா சாப்பிடு, நல்லா குடி, பூரித்திரு என்று தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை மறந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தின் அறிகுறி எகிப்தின் உணவை நினைப்பது. எகிப்தின் உணவை எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அன்றைக்கு அவன் பின்வாங்கி இருக்கிறான் என்ற அர்த்தம். சீர்தூக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்குள்ள இந்த உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க கிருபை தாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கணும். உணவை வெறுக்க அல்லது உணவோடு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நான் வெளியே வர கிருபை தாரும். ஆண்டவரே, நான் ருசியா எனக்கு இல்லைனா உடனே எனக்குள்ள எரிச்சல் வருது. பின்மாற்றம். நம்முடைய உணவு விஷயத்தில் கவனமாக இருப்போம். ஆண்டவர் கொடுத்த உணவுக்காக நன்றி சொல்லி சாப்பிடுங்க. ஆண்டவர் கொடுத்த உணவுக்காக கர்த்தரை துதிங்க. எத்தனையோ பேருக்கு இல்லாத உணவு. சில உணவுகள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு சில உணவு பிடிக்காது. அதனால் உங்களுக்குள் எரிச்சல் வருகிறதா சோதித்து பாருங்கள். அப்படி எரிச்சல் வந்தால் அது ஒரு பின்மாற்றத்தின் அடையாளம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகிறார் இல்லையா? எந்த உணவுக்காகவும் நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த உணவுக்காக நன்றி, இந்த உணவை தந்தீர் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இது ஒருவேளை கஞ்சி தான் இருக்குது, இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு நடந்து கொள்வோம். எகிப்தின் உணவை நினச்சி, பழைய உணவுகளை நினச்சி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனை விட்டுறாதீங்க.
பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது அவர்கள் இருதயத்திலே பின்வாங்கினதற்கு காரணம் அவர்கள் எகிப்தின் உணவை நினைத்தார்கள். கவனமாக இருப்போமா? இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். தானியேல் 1:8. தானியேல் 1:8 வேதம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல என்று நாம் ரோமர் 14:17 வாசிக்கிறோம். இன்னைக்குரிய அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுவோம். தானியேல் 1:8. ஆண்டவர் ராஜ்யத்துக்காக ஓடுவோம். புசிப்பும் குடிப்பையும் அங்கே அதில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நம்ம தேவனோடு கூட இணைந்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உணவு விஷயத்தில் கவனமாய் ஜாக்கிரதையாய் நாங்கள் ஒழுங்கும் கிரமமாய் போக எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கட்டுப்பாடோடு கூட ஆண்டவரே எங்கள் உணவு விஷயத்தில் நடந்து கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி மது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எகிப்தை நினைத்தார்கள், எகிப்தின் உணவை நினைத்தார்கள். நாங்கள் ஒரு நாளும் அப்படி வாழாமல் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.